ஃபர்ஸ்ட் அவங்கள பார்த்த உடனேவே ரொம்ப கண் வச்சுட்டேன் அவங்க ஸ்கின் மேலே. இது கொஞ்சம் திரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எடுத்தப்போ தான் அவங்க அந்த வணக்கம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. 2 பேருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா மச்சான் அந்த மாதிரி எல்லார்கிட்டயும் பேசினது அண்ட் டவுன் டு எர்த்தாக இருந்தார். சீரியஸாக அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க, நேச்சுரலாகவே அந்த க்ளோ இருக்கும். இந்த ஓவராக பவுடர் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் அவங்க அவாய்ட் பண்ணிப்பாங்க. எப்பவுமே சொல்கிற ஒரே வார்த்தை அவங்களுக்கு பிடிச்சதுன்னா ஃபேப் அப்படின்னு. பயங்கரமான ஒரு ஃபுடி, டேபிளே நிறைஞ்சிருக்க மாதிரி ஃபுல்லாக டிஷ்ஷஸ். ரெட் நாள் லங்கை வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மேக்கப் ஆர்டிஸ்ட் விஷாலி சுகுமார் இருக்காங்க. ஹாய். ஹலோ ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் எஸ், பவளமல்லி சாங் வந்து இட் இஸ் லைக் எப்படி சொல்கிறது, எங்கே திரும்பினாலும் அந்த சாங் தான் சோஷியல் மீடியா சென்சேஷனாகவே மாறிடுச்சு. அண்ட் எஸ்பெஷலி இந்த ஹூக் ஸ்டெப்ஸ் அதெல்லாம் பயங்கர வைரல் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணது அந்த பாட்டில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே நீங்கள் வந்த மூமெண்ட் எப்படி இருந்தது? ஸோ இந்த ப்ராஜெக்ட் வருதுன்னு நான் கேள்விப்பட்ட உடனே நான் ஆக்சுவலாக ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும், சாய் அபியங்கரோட சாங்ஸ்னாலே எல்லாமே ஹிட்டு தான் அப்படின்ட்டு. ஸோ இது வரப்போகுதுன்னு உடனே நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன் ஆக்சுவலாக. இது எப்போ பண்ண போகிறோம், எப்போ ஸ்டார்ட் பண்ண போகுதுன்னு. ஸோ பேசின மாதிரியே ரொம்ப இமீடியட்டாக இந்த ப்ராஜெக்ட் வந்துருச்சு. வந்த உடனே ரொம்ப நல்ல டீம், கொரியோகிராஃபர், டைரக்டர் எல்லாருமே. அண்ட் சொல்லவே வேண்டாம், கயாதுலு, ஹரின், சாய் அபியங்கர், ரொம்ப நல்லா இருந்தது. அந்த காம்பினேஷன் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் கம்மிங் டு த ஸ்டெப்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப குவிக்காக கிராப் பண்ணிட்டாங்க 2 பேருமே. டைம் எடுத்த மாதிரியே தெரியல, டக்குன்னு கற்றுட்டு ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி இருந்தது. அண்ட் ரொம்ப நல்லா இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ரிஹர்சல்ஸ் அப்போ நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்கல்ல, கூட இருந்திருந்தீங்களா அந்த டைமில்? ஸோ ப்ராபப்ளி அங்கேயே சில பேருக்கு ஜென்ரலாகவே சாய் அபியங்கர் அவங்களோட சாங்ஸ், ஆல்பம் சாங்ஸ் வந்து பயங்கர ஹிட் ஆகும்னு தெரியும். பட் அந்த டைமில் நீங்கள் அந்த ஹூக் ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்க்கும் போதே ஓகே இது கண்டிப்பாக வைரல் ஆகும் நீங்கள் கெஸ் பண்ணீங்களா அந்த டைம்? ஆமாம், சாங் வந்து நாங்கள் கயது கூட இருக்கும் போது அவங்க எங்களுக்கு ப்ளே பண்ணி காமிச்சாங்க. நான் ஹேர் ஸ்டைலிஸ்ட் அவங்கெல்லாம் இருக்கப்போ எங்களுக்கு ப்ளே பண்ணி காமிச்சாங்க. ப்ளே பண்ண உடனே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு இது செம்ம ஹிட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி. எஸ், நைஸ். அண்ட் யுவர் அசோசியேஷன் வித் கைடு மேம் வந்து இட் இஸ் லைக் குவைட் லாங் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இனிஷியலாக எப்படி இருந்துச்சு அந்த லுக் டெஸ்ட்? பிகாஸ் ரொம்ப சிம்பிளான சட்டிலான ஒரு மேக்கப்பாக தான் இருந்துச்சு. அந்த ஐஸ் எல்லாம் அவ்வளோ எக்ஸ்ப்ரெசிவாக இருந்தது. எப்படின்னா லூப் மோடில் ஒரு மாதிரி கைடோ எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுடைய லுக்ஸையும் இப்போ ரீக்ரியேட் பண்ணி ரீல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லுக் டெஸ்ட் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இருந்ததா? இல்லை, இதுக்கு பேசிக்காக லுக் டெஸ்ட்னு இல்லை. ஐ மீன் இந்த லுக்குக்கு லுக் டெஸ்ட் இல்லை. ஸோ யூஸ்வலாக எப்படின்னா கயது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் சட்டில் பர்சன். ஸோ மேக்கப் போடுறப்பவே வந்து அவங்களுக்கு ரொம்ப சட்டிலாக இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும், இதுதான் அவங்க எக்ஸ்பெக்டேஷன். ஸோ நம்ம அதுதான் வந்து இந்த சாங்குக்குமே அதுதான் நம்ம பண்ணிடணும். ஸோ அவங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் நம்ம லுக்கே கொடுத்துருந்தோம். ரொம்ப நேச்சுரல் அந்த மாதிரி லுக் தான். அண்ட் இன் ஜென்ரலி கைடு மேம் அவங்க இப்போ ட்ராகனில் பார்க்கும் போதே கூட ரொம்ப நேச்சுரலாக, ஏன்னா அந்த டைம்லேயே எல்லாரும் அவங்களோட நேஷனல் க்ரஷ் அளவுக்கு வந்து மாறிட்டாங்க அந்த டைம்லேயே. ஸோ அந்த இதுலேருந்தே வெளியே வர்றதுக்குள்ள பவழமல்லி வந்து அவ்வளோ பெரிய ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க லுக் டெஸ்ட் பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இன் ஸ்பெசிஃபிக்காக கைடு மேம் வந்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சஜஷன்ஸுமே இருக்கும்ல. ஜென்ரலி என்ன மாதிரி விஷயங்கள் அவங்க மேக்கப்பில் ப்ரிஃபர் பண்ணுவாங்க? அவங்க மேக்கப்பில் வந்து அவங்களுக்கு டூவி லுக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ இந்த ஓவராக பவுடர் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் அவங்க அவாய்ட் பண்ணிப்பாங்க. ஜஸ்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சப்பிளாக அந்த மாதிரி இருக்க மாதிரியான லுக்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனிதிங் ரொம்ப நேச்சுரல் அந்த மாதிரி தான். எஸ். அண்ட் உங்களுக்குமே லைக் ஒரு சில ஆர்டிஸ்டோட ஸ்கின்ல ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப அப்படியே எப்படி சொல்கிறது, நம்ம வைக்கவும் தெரியாது, அந்த ப்ரஷ் பிளெண்ட் ஆகதே அதை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக மேக்கப் பண்ணும் போது கைடில் எப்படி இருக்கும் ஆக்சுவலாக அவங்களோட ஸ்கின்? பயங்கர சூப்பராக அவங்க ஸ்கின் வந்து சூப்பராக இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் அவங்கள பார்த்த உடனேவே ரொம்ப கண் வச்சுட்டேன் அவங்க ஸ்கின் மேலே. அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவங்க ஸ்கின். ஸோ எனக்கு பேசிக்காக ஒர்க்குமே அவ்வளோவா இருக்காது அவங்க ஸ்கின்ல, ஏன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் அந்த ஐலைனர், லிப்ஸ்டிக் அண்ட் ஆல் ஆஃப் தோஸ் அது மட்டும்தான். அண்ட் எப்படி அவங்க லுக்குக்கு ஈக்குவலி அவங்களுடைய காஸ்டியூம்ஸ், பிகாஸ் அந்த ஒரு மெஜந்தா கலர், ஒரு ரஸ்டிக்
ஆரஞ்சிஷ் ரெட் அந்த அந்த அது அதை நீங்களுமே பார்த்துருப்பீங்க. அந்த காஸ்டியூம்ஸோட தான் எனக்கு எல்லாமே வைரல் ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஸ்பெசிஃபிக்லி நிறைய பேர் அதை பார்த்துட்டு வந்து ரீக்ரியேட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த காஸ்டியூம்ஸ் சூஸ் பண்ணப்போவுமே நீங்க இருந்திருப்பீங்க. ஸோ எப்படி இருந்துச்சு அந்த கலர்ஸ் எல்லாம், இதுதான் போகணும் அப்படின்ட்டு? ஏன்னா இப்போ எல்லாமே பேஸ்டல் கலர்ஸ் அதை ப்ரிஃபர் பண்ணி தான் நிறைய பேர் போவாங்க. இது நல்ல ஒரு பிரைட் வைப்ரண்டான கலரா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஸோ காஸ்டியூம் செலெக்ஷன்ஸ் எப்படி இருந்தது? ஸோ காஸ்டியூம் வந்து இது டிசைனர் ஸ்ருத்தின்றவங்க பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது செலக்ட் பண்ணது எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. அவங்க செலக்ட் பண்ணி ஐ திங்க் கயது அவங்க இது பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ உங்கள் பேஜில் நீங்கள் ஷேர் பண்ணியிருந்த ஒரு ரீலுமே செம வைரலாக இருந்தது. கைடலோகர் வந்து தமிழில் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அந்த ரீலுமே வைரலாக இருந்துச்சு. அந்த மூமெண்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி அதை எப்படி எடுத்ததுன்னா, எப்போவுமே யூஸ்வலாக அவங்க ஷார்ட் முடிஞ்சு நடந்து போகிறப்ப கேரவனுக்கு நாங்கள் எப்போவுமே ஒரு வீடியோ மாதிரி எடுப்போம். ஸோ அப்படி போயிட்டுருக்கப்ப நாங்கள் கயது கொஞ்சம் திரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எடுத்தப்போ தான் அவங்க அந்த வணக்கம் அப்படியெல்லாம் சொன்னாங்க. கியூட்டாக. ஆனால் தமிழ் நல்லா பேசுவாங்க. நல்லா பேசலாம். எஸ், சூப்பர் நைஸ். அண்ட் ஆன் செட்ஸில், ஏன்னா இப்போ அந்த வீடியோ பார்க்கும் போதே பயங்கரமாக இருந்திருக்கும் போல இருக்கு அந்த பிடிஎஸ் மொமெண்ட்ஸ் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ஆன் செட்ஸில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். ஸோ அதில் ஃபியூ திங்ஸ் லைக் மெமரபிளான மொமெண்ட்ஸ் ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? ஆக்சுவலி சாய் அபியங்கரை பார்த்தது அதெல்லாம் வந்து அவர் ரொம்ப எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மச்சான் அந்த மாதிரி பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி எல்லாருக்கிட்டேயும் பேசினது. அண்ட் கயது அண்ட் சாய் அபியங்கர் 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அந்த மாதிரி தான் பேசிப்பாங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஆக்சுவலி எவ்வளோ டேஸ் இந்த சாங் வந்து ஷூட் பண்ணியிருந்தாங்க? 2 days. 2 daysல ஃபுல் சாங் முடிச்சிட்டாங்க. 2 daysல ஃபுல் சாங். அதான் சொன்னல, குவிக்காக எல்லாமே டக்கு டக்குன்னு எல்லாருமே சூப்பராக ஆடிட்டாங்க. ஸோ குவிக்காக முடிஞ்சிருச்சு. சூப்பர். அண்ட் இந்த சாங்கோட லொக்கேஷன் அதுக்குமே ஒரு பெரிய கிரெடிட்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஆக்சுவலி எந்த லொக்கேஷனில் இது ஷூட் பண்ணது? இது வந்து காரைக்குடியில் ஒரு விண்டேஜ் ஹவுஸ் மாதிரி, செட்டிநாடு ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துல ஷூட் பண்ணேன். டெஃபினட்டாக உங்களுக்கு இதில் ஒர்க் பண்ண ஒரு ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த ஒரு விஷயத்துக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன் ரிலீஸ்க்கு முன்னாடி அப்படின்னு ஏதாவது பர்டிகுலராக ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்? கண்டிப்பாக மேக்கப் தான். மேக்கப் தான். ஸோ அந்த லுக் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். ஆன் ஸ்க்ரீனில் எப்படி அது வரப்போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப. ஃபஸ்ட்டு அந்த காஸ்டியூம் எல்லாம் போட்டுட்டு அந்த மேக் ஓவர்லாம் முடிச்ச அப்புறம் ஃபஸ்ட்டு காய்டு மேமோட ரியாக்ஷன் என்ன வந்தது, என்ன சொன்னாங்க? அவங்க எப்பவுமே சொல்கிற ஒரே வார்த்தை, அவங்களுக்கு பிடிச்சதுன்னா ஃபேப் அப்படின்னு. ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்களுக்கு மேக் ஓவர் பண்ண அந்த மொமெண்ட் இருக்கும் இல்லையா, அதுக்கும் இதுக்குமே நிறைய, பிகாஸ் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு பாண்ட் கிரியேட் ஆகியிருந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டைம் கைடு மேம் கூட ஒர்க் பண்ண அன்னைக்கு என்ன நடந்துச்சு? ஃபர்ஸ்ட் நான் அவங்கள ஒரு ட்ரையலில் தான் பார்த்தேன். ஸோ நான் அவங்களுக்கு மேக்கப் ட்ரையல் பண்ண போகிறப்ப அப்போ நான் போகிறப்ப வந்து அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, உட்காந்துட்டு ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்துட்டு இருந்தாங்க. ஓகே. ஸோ அது என்ன இன்டர்வியூனா, ஜெயலலிதா மேம் இருக்காங்கள்ல, ஆமாம், அவங்களோட இன்டர்வியூ பார்த்துட்டு இருந்தாங்க. ஓ. ஸோ எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிடுச்சு அது பார்த்தோன்னே. ஸோ ஜென்ரலி இந்த மாதிரி ரொம்ப ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கவங்க தான் அந்த இன்டர்வியூ பார்ப்பாங்க. ஸோ கயதுவும் வந்து ஒர்க்குக்கு வந்து ரொம்ப டிவோட்டடாக இருப்பாங்க. ஸோ எனக்கு அது பார்க்கும் போதே தெரிஞ்சிருச்சு, ஓகே அவங்க இந்த மாதிரி அப்படின்ட்டு. ஸோ எனக்கு அப்போவே அவங்கள ரொம்ப பிடிச்சி போச்சு பார்த்த உடனேவே. ஸோ அண்ட் அப்படி தான் அதுக்கப்புறம் நாங்கள் மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மேக்கப் போட்ட கொஞ்ச நேரத்துலேயே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. என்னோட பேஸ் ரொம்ப ஸ்கின் லைக் இருக்கிறதா அவங்க விரும்புவாங்கள்ல. ஸோ நானுமே ரொம்ப சட்டிலாக போடுற ஒரு பர்சன்னால அவங்களுக்கு அது ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு. கைடு மேம் பற்றி சில விஷயங்கள் எங்களுக்கு தெரியும். இட் இஸ் லைக் அவங்க எவ்வளோ பாசிட்டிவான, ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க ஃப்ரேமில். அண்ட் ஈவன் அவங்க இன்டர்வியூஸ்லேயுமே ரொம்ப அழகாக பேசுவாங்க. ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோஸ் அசோசியேஷன் இருக்கிறதுனால எங்களுக்கு தெரியாத ஏதாவது ஒரு வெர்ஷன் ஆஃப் கைடு மேம் ஏதாவது ஷேர் பண்ண முடியும்? ஓகே. கயது பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஃபுடி. அப்படியா? ஆமாம். ஓகே. நாங்கள் எங்கே ஷூட்டிங் போனாலுமே அங்கே எது ரொம்ப நல்லா இருக்கும்னு எல்லாமே ஒரு லிஸ்ட் வச்சுப்பாங்க. அங்கேருந்து அந்த டேபிளே நிறைஞ்சிருக்க மாதிரி ஃபுல்லாக டிஷ்ஷஸ் நாங்கள் வந்து வச்சுட்டு தான் அந்த ஷூட்டிங் பிளேஸ்லேருந்தே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் தான் வெளியே வருவோம். ஓகே. ஸோ அந்த மாதிரி ரொம்ப எங்கெங்கே என்ன நல்லா இருக்கும் அந்த மாதிரி எல்லாமே ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆனாலும் அழகாக அவங்கள மெயின்டைன் பண்ணுறாங்க, அவங்கள கேரி பண்ணுறாங்க. ஆனால் ஃபுட்டின்னு சொல்கிறீங்க, அதான் எங்களால் நம்ப முடியல. பட் டயட்டும் இருப்பாங்க. ஓகே. பட் போனால் இதெல்லாம் பண்ணாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டெஃபினட்டாக காரைக்குடின்னும் போது ஃபுட்டுக்கு அவ்வளோ ரொம்ப ஃபேமஸான ஒரு ஊர் அப்படின்னும் போது அந்த ஃபுட், அந்த சாப்பிட்றது, இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த ஷூட்டில் என்னென்னலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க, செட்ஸ்லேயே எப்படி இருந்துச்சு?
செட்டில் வந்து எங்கள் வேனிட்டி எப்பவுமே வந்து ஃபுல்லாக ஃபுட்டு தான் இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணலன்னு கேட்டால் நான் சொல்ல சொல்லிடுவேன். முடியும். ஸோ அந்த அளவுக்கு எல்லாமே ஆர்டர் பண்ணுவேன். இந்த சைடு வந்து சாயம் கேர் அவங்களுடைய ஸ்டெப்ஸாக இருக்கட்டும் அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ டெஃபினட்டாக அவரை பற்றியும் அதுதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் செம்ம ஜோவியலாக இருக்கார். லைக் செட்டில் யாரை பார்த்தாலும் பேசிகிட்டு இருந்தார். அந்த அளவுக்கு ரொம்ப டவுன் டு அர்த்தாக இருந்தார். அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவருக்கு. எஸ் நைஸ். அண்ட் அடுத்தது இந்த சைடு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காய்டு மேமோட ஸ்கின்ப்பா எவ்வளோ செம்மையாக இருக்குது. அவங்க என்ன தான் அவங்க ஸ்கின்க்கு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். எனக்கு அது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். காய்டு மேமோடைய ஸ்கின் கேர் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும்? வெறும் மாய்ஸ்சரைசர் தான். அவங்க பேசிக்காக ரொம்ப அவங்கள பேம்பர் பண்ணிகிட்டேலாம் இருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளாக என்னென்ன பண்ணணுமோ அதை மட்டும் ஜஸ்ட் சன்ஸ்க்ரீன் அண்ட் மாய்ஸ்சரைசர் அதில் மட்டும் கொஞ்சம் கீனாக இருப்பாங்க. சீரியஸாக அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. நேச்சுரலாகவே அந்த க்ளோ இருக்கும். லைக் அந்த ஒரு ஹோம்மேட் அந்த ஃபேஸ் பேக் இல்லை அவங்க எதுவும் நான் பார்த்த வரைக்கும் அவங்க நிஜமாவே எதுவுமே ஸ்கின்ல போட்டு ட்ரை பண்ணுற மாதிரி பர்சனே இல்லை. ரொம்ப சிம்பிள் பர்சன். இப்போ எல்லாருக்கும் லைக் அந்த செலிபிரிட்டிஸோட ஸ்கின் அந்த ஒரு கிளாஸி நல்ல ஒரு கிளாஸி லுக் வந்து எப்படி அவங்க அச்சீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்க சன்ஸ்க்ரீன் அண்ட் மாய்ஸ்சரைசர் தான். நீங்கள் ஏதாவது பர்சனலி லைக் இந்த சன்ஸ்க்ரீன் அண்ட் மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப பெஸ்ட்டுப்பா அப்படின்னு நீங்கள் ஏதாவது திங்ஸ் சஜஸ்ட் பண்ண முடியுமா? மாய்ஸ்சரைசரில் வந்து அது 2 பார்ட்டாக பிரிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். ஒன்று வந்து மேக்கப்க்குன்ற மாய்ஸ்சரைசர் வந்து பாபி ப்ரௌன். அது வந்து எல்லாருமே மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது ரொம்ப நல்ல மாய்ஸ்சரைசர். அண்ட் எம்ப்ரியாலிஸ் இதை வந்து நான் காம்பினேஷனில் மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்களுக்கெல்லாம் சொல்லுவேன். அண்ட் நம்ம பர்சனலாக யூஸ் பண்ணுறப்ப செராவேன்னு சொல்லிட்டு ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் ஒன்று இருக்கும். அது வந்து நான் நைட் டைமில் யூஸ்வலாக எப்போவுமே அப்ளை பண்ணுவேன். அது வந்து ஆக்சுவலி ரொம்ப மாய்ஸ்சரைஸும் பண்ணுது அண்ட் ஸ்கின்னை ரிப்பேரும் பண்ணுது. ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணலாம். இதில் எது வந்து கைடு மேம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க பாபி ப்ரௌன் அதுதான் யூஸ் பண்ணுறாங்க. எஸ் நைஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.